ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கோதுமை தோசை சுட போகிறேன். இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ இருந்தாலும் இப்போ சும்மா ரெண்டே ரெண்டு தோசை எனக்கு மட்டும் ஊற்ற போகிறேன். அதுக்கு சைடிஷ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கணும். இப்படி கெட்டியாக இது நான் கையே வைக்கல, கரண்டியிலே மாவை போட்டுட்டு கரண்டியிலே கரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு இப்படி இட்லி மாவு மாதிரி இப்படி கரைச்சிக்கணும். இட்லி தெரியுது உங்களுக்கு, இட்லி மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அப்படி ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்படி மெலிசாக பரப்பி ஊற்றணும். அப்படியே ஊற்றலாம், இப்படியும் ஊற்றலாம். இப்போ இதை நான் ஊற்றிட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன் மேலே. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறது நல்லாயிருக்கும் கோதுமை தோசையில். இதுக்கு சைடிஷ் பாருங்கள். இது பாருங்கள், இது வெறும் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம வெறும் குழம்பு மிளகாத்தூள் இல்லையா, அது போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அது மாதிரி தான் இப்போ போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு அப்படி போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் பாருங்கள். இந்த எண்ணெயை அப்படி ஊற்றிடணும். இப்படி ஊற்றிட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது இப்போ நிறைய 4 தோசைக்கு தொட்டுக்கலாம். அது இதை விட கம்மியாக எனக்கு தொட்டுக்க செய்ய வரலை. இது இப்படி ஒன்றும் இல்லை, இது மிச்சம் இருந்தால் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வெளியிலே கூட வைக்கலாம், நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இது தாங்கும், இது 2-3 நாளைக்கு இப்படியே வச்சா கூட தாங்கும். எண்ணெய் தானே ஊற்றிருக்கோம், அதனால் அப்படியே வச்சுக்கலாம். மிச்சம் இருந்தால் அப்படியே வச்சிடலாம் மூடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பூண்டு சட்னி. இதை இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு தோசை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துட்டோம்னா கோதுமை தோசை ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ அதை எடுக்க போகிறேன். பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு, இதில் போட்டாச்சு. இன்னொரு தோசையை ஊற்றிடுவோமா? அப்படியே ஊற்றிட்டா எண்ணெய் தடவை வேண்டாம். எண்ணெய் அந்த முதல்ல அந்த தோசையில் ஊற்றுற எண்ணெயாக இருக்கும். எண்ணெய் தடவுனா அது இப்படி கொட்டிக்கிட்டு வந்துடும். எண்ணெய் நிறையா தடவும் போது தேவையில்லை, ஆனால் இப்படி ஊற்றும் போது ஊற்றிக்கிங்க. இதை இப்படி எண்ணெய் எப்படி ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கோதுமை தோசை, அதனால் இப்படி ஊற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள், கோதுமை தோசையும் சட்னியும் ரெடி. சாப்பிட வாங்க. சரியா? பாருங்கள், கோதுமை தோசை ஊற்றி வச்சு 2 தோசை சாப்பிடுவேன்னா அதுக்கு வந்து பூண்டு சட்னி அரைச்சிட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நைட்டில் வந்து இது மாதிரி சாப்பிட்டு படுக்கிறது அவ்வளவும் நல்லது. சாப்பாடை விட இது பெஸ்ட்டு. எனக்கு இது பிடிக்கும், அதனால் நான் சாப்பிட்றேன். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.